கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? இதுல மட்டும் பலவீனமா இருக்கக்கூடாதுன்னு பேச விரும்புகிறேன். எதுல மட்டும் பிரதர் நாம் பலவீனமா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லையாம். அப்ப எப்போ நம்ம பலன் அடைவோம் அப்படின்னா, நமக்கு விசுவாசம் வரும்போது தான் நம்ம பலம் அடைவோம். அவிசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம பலவீனம்தான் அடைவோங்க. ஆபிரகாம் என்னதோ சரீரத்துல பலவீனமானவன் தான், ஆனால் விசுவாசத்திலே பலவீனமானவன் அல்ல, அவன் பலன் உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு உன் சரீரத்துல நீ ரொம்ப பலவீனமா இருக்கலாம், உன்னுடைய சரீரத்துல நீ ரொம்ப சுகவீனமா இருக்கலாம். இதனால நீ விசுவாசத்துல சுகவீனமாகவோ பலவீனமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லாததுனால, அவன் விசுவாசத்துல பலனா இருந்ததுனால சாராளுடைய செத்து போன கற்பத்திலையும் உயிர் வந்துருச்சு, ஆபிரகாமுடைய சரீரத்திலையும் உயிர் வருகிறதற்கு அது போதுமானதா இருந்தது. இன்னைக்கு உன்னுடைய பிசிக்கலி பிரச்சனை கூட சரியாகணும்னா, மென்டலி பிரச்சனை கூட சரியாகணும்னா, ஸ்பிரிச்சுவலி பிரச்சனை கூட சரியாகணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு ஃபெய்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை, அவன் பலன் உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்துல வேணா உனக்கு பலவீனமா இருந்துக்கோ, ஆனா நீ நம்புகிற விசுவாசத்துல பலனா இரு. செத்து போன கற்பத்தை கூட அவரால் உயிரோட கொண்டு வர முடியும். இல்லாத ஒன்றை கூட உனக்காக அவர் உருவாக்கி தர முடியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் பலவீனமா இருக்குது. எப்படி பலவீனமா இருக்குது? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஓ பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, இப்படி பலவீனமா இருக்குது. உன் விசுவாசம் பலவீனமா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் செத்ததா மாறிடும். ஆனா உன் விசுவாசம் பலனா இருந்துச்சுன்னா செத்து போனது கூட உயிரோட கூட எழும்பிரும். தேவ பிள்ளைகளே, என்கிட்ட எல்லாம் நிறைய பேர் வந்து நெகட்டிவாவே பேசுவான், நெகட்டிவாவே நிறைய காரியத்தை சொல்லுவான். அவன் தலைகீழ நின்னாலும் என் வாயிலிருந்து நெகட்டிவா வராது. ஏன்னா நான் விசுவாசத்துல பலவீனமா அல்ல, விசுவாசத்துல பலனா இருக்கிறேன். ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த 21 நாள் உபவாசம் முடிச்சிட்டு நான் கடந்த 20ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன் சென்னையில். எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அதில் கடைசியில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஜோம் பண்ணுறாங்க, பிரதர் கிட்னியில் கல் இருக்குது, டாக்டரு அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்கு 7 லட்சம் ஆகுமா. அப்போ நான் சொன்னேன், அம்மா விசுவாசத்தோட இந்த எண்ணெயை குடிச்சிட்டு போ, 6 மணி நேரத்தில் கல் வெளியே வந்துடும். அந்த கல் இருக்குது, அடுத்த மாதம் சாட்சிக்கு சொல்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அம்மா அப்படி தயங்கி குடிக்கிறது. நாளைக்கு அதை குடிக்கிறத பார்த்தா நாளைக்கு போகிற உயிரை இந்த மனுஷன் இன்னைக்கே எடுத்துருவான், குடிமான்னு. இவா போய் படுத்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறா. அந்த கல் உடஞ்சி கீழே வந்துருச்சு. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல பலன் உள்ளவளா இருந்தனா இவைகளையெல்லாம் மேற்கொண்டு உனக்கு அற்புதத்தை செய்ய என் தேவன் வல்லவர்.
அந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், உனக்கும் அவரை சொல்லித்தரேன். அதனால் விசுவாசம் என்ன நடந்தாலும், சூழ்நிலையே சரியாகலை, தலைகீழாவே போகட்டும், தண்ணி தலைக்கு மேலவே போகட்டும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்னு விசுவாசத்தோடு இரு, எல்லாம் சாதகமாக முடியும். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை கட்டி எழுப்பட்டும், தடைகளை எல்லாம் உடையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.